சிறகடிக்க ஆசை சீரியலில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா விஜயா ரோஹிணி இவங்கள 2 பேரோட கதாபாத்திரத்தில் விஜயாவுக்கு என்ன பேசினாலும் சுதந்திரம் இருக்குது. என்ன பேசினாலும் அவங்களுக்கு ஒரு ரெட்ரிபியூஷன், அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக, அவங்களுக்கு ஒரு ஆப்பாக எதுவுமே முடியறது இல்லை. அதே மாதிரி ரோஹிணி எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஈஸியாக தப்பிச்சிட்றாங்கிறது தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னுமே டிஆர்பி, நல்ல டிஆர்பிலாம் வரதுக்கான முக்கியமான காரணம் கதையில் சாலிடாக சில விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைக்கி மீனா அசால்ட்டாக ஒரே எபிசோடில் அந்த பணத்தை மீட்டெடுத்தது, அதுக்கான ஒரு ப்ரில்லியண்ட்டாக ஒரு முடிவு எடுத்தது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டக்குன்னு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ரொம்ப ஓவர் லாஜிக்கலாக பார்த்து இல்லை ரொம்ப அப்படியே 2-3 எபிசோடு இழுத்துலாம் இல்லாமல் செமையாக பண்ணாங்க. ஸோ இப்போ இதை தாண்டி நம்ம எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கதையில் சீக்கிரமாக ரோஹிணி மாற்றுறதோ இல்லை அட்லீஸ்ட் சில உண்மைகள் வெளில தெரிய வருதுங்கிற மாதிரி அதிரடியான திருப்பங்கள் தான். புது கதாபாத்திரங்களை வச்சு கதையை இழுத்துட்டே போகிறது மட்டும் தான் நமக்கு எரிச்சல் வருது. அதுவும் இப்போ ஐபிஎல்லாம் வந்ததுக்கு பிறகு இன்ட்ரெஸ்டிங்காக மேட்ச் போயிட்டு இருக்கும்போது அதை மாற்றிட்டு சிறகடிக்க ஆசை பார்க்கணுமா இல்லை அது எப்படி ஃபில்லராக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தோன்ற மாதிரி இல்லாமல் இருந்தால் போதும். ஸோ இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சிந்தாமணி கூட சேர்ந்து விஜயா சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. மீனாவோட பிஸ்னஸே காலி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. வேணும்னே மீனாவோட பிஸ்னஸ் மோசமாயிடுச்சுன்னு தெரிஞ்சு அதை செலிப்ரேட் பண்ண நினைக்கிறாங்க. உண்மை குத்தி காமிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ அவமானங்கள் தாண்டி நமக்கு ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பாசம் இல்லாமல் குழி பறிக்கிறாங்க போதாச்சும் கொஞ்சோண்டு ஒரு முடிவெடுத்து மீனா முத்துக்கிட்ட நம்ம கொஞ்ச நாள் வேறு வீட்டில் போயிருக்கலாம், அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்மளோட அருமை புரியும் அப்படிங்கிறதையாச்சும் பேசணும். இல்லை முத்து சொல்லணும், எங்கள் அம்மா பண்ணுறதெல்லாம் சரியில்லை, நம்ம வேறு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்போ தான் உன்னோட அருமை அவங்களுக்கு புரியும். அவங்க கெஞ்சி உன்னை வான்னு கூப்பிடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டு போகணும். எவ்வளோ அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் அம்மாவுக்கு அவளை திட்டலைன்னா தூக்கமே வராது அப்படின்னு நக்கலாக சிரிச்சிட்டு போகிறது. ஆனால் அவங்களோட மனசு எவ்வளோ காயப்படுங்கிறத யோசிக்காமல் இருக்கிறது. ஒரு தனி வீடு இல்லாமல் ஒரு தனியாக இவங்களுக்கு மற்ற எல்லாத்துக்கும் ஒரு ரூம் இருக்குது, தனியாக ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, தனியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இவங்க ஹாலில் பெட்டை போட்டு படுத்துக்கிட்டு அதுக்கும் 1000 திட்டும் 1000 பேச்சும் வாங்கிட்டு இருக்கிறதுங்கிறது எந்த வீட்லையும் நடக்காத ஒன்றுங்கிற மாதிரி தான் தோணுது. அண்ணாமலை நல்லவராக இருந்தால் இந்நேரம் அண்ணாமலை எப்போயோ என்ன பண்ணியிருக்கணும், சரி ஓகேடா இப்போ எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, நான் வெளில படுத்துக்கிறேன்டா, நீ உள்ளே போய் ரூமில் இருந்துக்கூடாதுன்னு சொல்லணும். அதை கூட சொல்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தனி கொடுத்தம் போகணுமா கூடாது? உங்கள் கருத்து என்ன?